பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆம், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமான மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மகிமையின் பிதாவாகிய அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தால் நீங்களும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்கும் திராணியுடையவர்களாக சர்வ வல்லவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கர்த்தரிடத்தில் கற்ற அப்போஸ்தலராகிய எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் மகிமையின் கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளின் பார்வையில் அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய பார்வையில் தேவதூதருடமான எங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் முன்னறிவித்து உங்களை எச்சரித்திருக்கின்றார். உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை அழைக்கின்றேன். நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ஆமென். நீங்களும் என்னை போலவே வார்த்தையும் சர்வவல்லமுள்ள மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்தியமாக வார்த்தையாக இருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாக இருக்கின்றோம். விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று 1 யோவான் 4:6 கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமுமான பரிபூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான நாமத்தையுடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவனாலும் மூட முடியாத திறந்த வாசலை நோக்கி மீண்டும் உங்களை அழைக்கின்றோம். கேட்கிறதற்கு காதுள்ளவனும் கேட்டு கடவன். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இந்த தலைப்பிலே கர்த்தருடைய சித்தத்தை தியானிப்போம். மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பிறந்ததால் எனக்கு சகோதரனானவர்களே, ஆதியிலே மகிமையின் பிதா நான் என்று மோசேயிடம் தன்னை குறித்து பிரசங்கித்தது போலவே அப்போஸ்தலனுக்குள் இருந்து அவர்களுக்கு உபதேசித்த உபதேசத்தையே மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். கேட்டு உணர்ந்து அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ அவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றும் இங்கே அப்போஸ்தலர்களால் வெளிப்படுத்தப்படுகின்ற நித்திய சுவிசேஷத்தை வேத வாக்கியங்களின்படி உணர்ந்து வார்த்தையாகிய கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ள மீண்டும் அழைக்கின்றோம். நன்றாக கவனியுங்கள்.
நீங்கள் விழித்திருப்பதும் புருஷராயிருப்பதும் திடன் கொள்வதும் எதுவென்றால் அது விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்றார். தொடர்ந்து எப்படி விசுவாசத்தில் நிலைத்திருப்பது என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை காணும்படியாக அழைக்கின்றேன். மாம்சத்தில் இறங்கி வந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை அவரிடத்திலேயே கற்றுக்கொள்வதால் புசித்து அதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுகின்றதனால் பானம் பண்ணுங்கள். இப்படி வார்த்தையாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவை புசித்து புதிய உடன்படிக்கையாகிய அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கின்றான், கர்த்தரும் அவனிலே நிலைத்திருக்கிறார் என்று பரிபூர்ணமாக உங்களுக்கு யோவான் 6:56 வெளியரங்கமாய் உணர்த்துகின்றார். உணர்ந்து கொண்டீர்களா? நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதின் அடையாளத்தையும் எளிதாக கற்றுக் கொடுப்பதை கவனியுங்கள். நீங்கள் தொடர்ந்து கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற வழிநடத்துதல்களை கர்த்தரின் கனியாக இந்த உலகத்திற்கு தொடர்ந்து தருவதே நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதன் அடையாளம். விசுவாசத்தில் நிலைத்திராதவன் இடைவிடாமல் கனி கொடுப்பதில்லை. ஏனென்றால் அவர் இல்லாமல் எவனும் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தரிடத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதன் அடையாளத்தை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா? உணர்ந்து கொண்டவர்களே, அநேக உபத்திரங்களின் வழியாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை நினைவு கொள்ளும்படியாய் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். கர்த்தர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை என்ற சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் புதிய உடன்படிக்கையில் உள்ள வார்த்தையாகிய தன் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பிரியமாயிற்று. முன்னே அவ்விசுவாசத்தினால் அந்நியராயும் சுய துர்க்கிரியைகளினால் மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது விசுவாசத்தினால் கீழ்ப்படுகின்றவர்களை சர்வவல்லவர் தமக்கு ஒப்புரவாக்கினார். இப்பொழுதும் நீங்கள் கேட்ட அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே உங்களுக்கும் ஆகும் என்று உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றேன். கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை என்ற சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே விசுவாசத்தால் நிலைத்திருக்கிறவனே கர்த்தரிடத்தில் கேட்கின்றதை மறக்கின்றவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து விசுவாசத்தின் பூரணமாகிய தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். இப்படி இருக்க விசுவாசத்தால் கிறிஸ்துவுக்கு பிறந்த பிள்ளைகளே, ரகசிய வருகையாகிய அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாளில் ஸ்தேவானுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து வெளிப்பட்டது போல நமக்கும் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு விசுவாசத்தாலும் அதன் நிறைவாகிய கனி கொடுத்தலினாலும் அவரில் நிலைத்திருங்கள். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் உள்ள அவருடைய கட்டளைகளை விசுவாசத்தால் கை கொள்ளுகிறவன் அவரிடத்தில் நிலைத்திருக்கின்றான், அவரும் அவனில் நிலைத்திருக்கின்றார். அவர் நம்மில் நிலைத்திருக்கின்றதை அவர் நமக்கு தந்தளின பரிசுத்த ஆவியினாலே தொடர்ந்து அவருக்கென்று கனி கொடுப்பதினால் அறிந்திருக்கின்றோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் உபதேசத்திலே விசுவாசத்தால் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் பிதாவை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ மகிமையும் கிருபையும் உடையவன் என்று கர்த்தர் வெளியரங்கமாக அறிவிக்கின்றார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவும் நம்மிடத்தில் கிருபை கூர்ந்து
நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் தன்னுடைய மகிமையிலிருந்து கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசு விசுவாசத்தால் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவாகிய அவருக்குள் ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுகிறதுனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருங்கள். கடைசி வரை எதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை எப்பொழுதும் நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்தலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் உள்ள கட்டளைகளின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்களோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.